அதாவது மேட்ஸ் நம்முடைய மண்டையில் ஓட்டையை போட்டு நம்முடைய சிப்பை முள்ளுக்கு வச்சிட்டோம். ஸோ நான் இப்போ நினைக்கிறது எல்லாமே நடக்கும். என்ன சிப்புன்னு தானே கேட்குறீங்க? டோன்ட் வரி, இந்த டிவைஸை பற்றி தான் நான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா என்ன செய்யணுமெண்டு உங்களுக்கே தெரியும். ஸோ மறக்காமல் தட்டி விட்டுருங்க. ஸோ ரொம்ப பேச இல்லாது வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மேட்ஸ் நம்முடைய மண்டையில் சிப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹிஸ்டரியை பற்றி பார்த்தாகணும். என்னென்னா 2014ஆம் ஆண்டு நம்முடைய மார்க் மாமா ஆக்குலஸ் சொல்லக்கூடிய விஆர் ஹெட்செட்டை ரிலீஸ் பண்ணார். அண்ட் இப்போ ரீசென்ட்லி ஆப்பிள் தரப்புலேருந்து ஆப்பிள் விஷன் ப்ரோ ரிலீஸ் ஆச்சு. ஸோ நாங்கள் இதை விஆர் ஹெட்செட் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்முடைய வேலைகளை ஈஸியாக்கி தரோம்னு சொல்லித்தான் இந்த விஆர் ஹெட்செட் எல்லாம் லான்ச் பண்ணாங்க. அதாவது நாங்கள் போட்டு கொண்டோம்னா எங்களுடைய வேலைகளை ஈஸியாகும். அதாவது ரியலாக நடக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ வேலைகளும் ஈஸியாக இருக்கும். அதாவது வீடியோஸ் பார்க்குறது ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரியலாக நடக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி இந்த விஆர் ஹெட்செட் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த விஆர் ஹெட்செட்டில் நிறைய நெகட்டிவிட்டியும் இருக்குது. அதாவது நாங்கள் டைப் பண்ணணும்னா டைப் பண்ணது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த விஆர் ஹெட்செட் நாங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது இந்த அதாவது தலைவலி கண் வலி வருதுன்னு சொல்லி ஸோ நெகட்டிவிட்டிஸும் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் அதாவது மார்க் மாமா ரிலீஸ் பண்ண இந்த ஆக்குலஸுக்கும் ஆப்பிள் விஷன் ப்ரோக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டுக்கும் உள்ள ஒத்துமை என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே யூஸ்லெஸ் தான். இது ரெண்டுமே வேலைக்காகல. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்முடைய மஸ்க் மாமா இதோடைய அட்வான்ஸாக ஒன்று ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லித்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண விஷயம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது நியூராலிங்க். We put a chip in your brain to control your mind. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நியூராலிங்க் என்ன கேட்டிங்கன்னா அதாவது அது ஒரு சிப் நம்முடைய மண்டையில் வச்சு இன்செர்ட் பண்ணி மண்டைக்குள்ளே அதாவது மூளையோட இன்டெகிரேட் பண்ணி அதாவது மூளையில் தையல் செய்து மூளையோடைய மண்டையில் ஓட்டையை போட்டு உள்ளுக்க வைக்கிற ஒரு சிப் தான், அதாவது ஒரு டிவைஸ் தான் இந்த நியூராலிங்க் N1 என சொல்லக்கூடிய இந்த சிப். இதனுடைய ஓனர் தான் நம்முடைய மஸ்க் மாமா. இவர் இந்த விஷயமா இருந்தாலும் முள் வந்துடுவார் தானே. அதே மாதிரி தான் இந்த நியூராலிங்க் N1 என சொல்லக்கூடிய இந்த சிப்பையும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இது எப்படின்னா நாங்கள் யோசிக்கிறது நடக்குமாம். அதாவது நாங்கள் என்ன செய்யணும்னு யோசிக்கிறோமோ அந்த சிப் அதை கேப்சர் பண்ணி அதை எங்களுக்கு செஞ்சு தருமாம் என்று சொல்றாங்க. ஸோ நாங்கள் போக போக இதை பற்றி பார்ப்போம். ஸோ அந்த சிப் எப்படி ஒர்க் ஆகுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய மூளை எப்படி ஒர்க் ஆகுறதுன்னு நாங்கள் பார்த்தாகணும் தானே. ஸோ சிம்பிளாக நாங்கள் சொல்லணும்னா நம்முடைய பிரெயின் எடுத்தோம்னா நம்முடைய மூளையை 4 பார்ட்ஸாக பிரிக்கலாம். அதாவது ஃப்ரண்டல்லோ, ரெண்டாவதாக பெரிட்டல்லோ, அண்ட் மூணாவது விஷயமாக டெம்பரல்லோ, அண்ட் நாலாவதாக ஆக்சிபிட்டல்லோ என்று 4 பார்ட்டாக மூளை பிரிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த பெரிட்டல்லோல ஸோ மோட்டோ கான்டெக்ட்ஸ் ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டின் மூலமாக தான் நம்முடைய பாடி மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது. அதாவது நாங்கள் கையை தூக்கணுமா, காலை தூக்கணுமா, தலையை அசைக்கணுமா எந்த விஷயத்த எல்லாமே இந்த மோட்டோ கான்டெக்ட்ஸ் தான் டிசைட் பண்ணுது. அதாவது நாங்கள் என்னத்தை யோசிக்கிறோமோ நாங்கள் இதைத்தான் செய்ய போகிறோம். அதாவது ரைட் ஹேண்டை தூக்க போகிறோம் இந்த யோசிக்கிற விஷயத்துல இருந்து இது எல்லாத்துக்குமே ஓனர், அதாவது இது எல்லாத்துக்குமே பொறுப்பாக இருக்கக்கூடியவர் நம்முடைய பாடி மூவ்மெண்ட்ஸுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பெரிட்டல்லோவில் இருக்கக்கூடிய மோட்டோ கான்டெக்ட்ஸ் சொல்லக்கூடிய இந்த பார்ட் தான் இதுக்கு எல்லாமே பொறுப்பாக இருக்கும். ஸோ அந்த பார்ட்டில் தான் இந்த சிப்பை இன்டகிரேட் பண்ணுறாங்க. அதனால தான் ட்ரிங்க் பண்ணுறவங்க அதாவது ஆல்கஹால் குடிக்கிறவங்க எல்லாமே எதுக்கு ஆடி ஆடி போகிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது ஆல்கஹால் இந்த மோட்டோ கான்டெக்ட்ஸ் சொல்லக்கூடிய இந்த பார்ட் அதாவது பாடி மூவ்மெண்ட்ஸில் இந்த பார்ட்டை போய் எஃபெக்ட் பண்ணும். இது எஃபெக்ட் பண்ணும்போது பாடி வீக் ஆகுது. வீக் ஆகிறதுனால தான் நம்முடைய ஹேண்ட்ஸ் லெக்ஸ் எல்லாமே வீக் ஆகிறதுனால தான் இந்த மோட்டோ கான்டெக்ட்ஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகாட்டி நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய ஹேண்ட் லெக்ஸ் எல்லாமே ஒழுங்காக மூவ் ஆகுதானே. இதனால தான் இந்த ட்ரிங்க் பண்ணுறவங்க அதாவது ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்க எல்லாரும் ஆடி ஆடி இந்த ட்ரிங்க் பண்ண நேரத்தில் ஆடி ஆடி போகிறாங்க. ஓகே, இந்த சிப் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு காயின் மாதிரி தான் இருக்கும். ஒரு காயின் ஷேப்பில் அதாவது ஒரு 10 ரூபி காயின் எடுத்தீங்கன்னா அந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ ஒரு டிவைஸ் தானே. ஸோ இதில் ஒரு ப்ராசஸர் இருக்கும் அண்ட் ஆல்சோ பேட்டரியும் இருக்கும். பேட்டரியை பற்றி தானே கேட்குறீங்க? பேட்டரி இருக்குது, பட் வெடிக்குமான்னு கேட்டுறாதீங்க. அதுவும் இதுக்கு பொறுத்து தான் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த நடக்குதுன்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் தான். நம்மளுடைய மண்டைக்குள்ளே வச்சாலும் நம்மளோட மண்டையில் ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் அதாவது மண்டையில் கொண்டாந்து வைக்கணும் சார்ஜரை. ஸோ அப்போ தான் இது சார்ஜ் ஆக வேண்டும். அதாவது ஒரு கோயில் இருக்கும், இந்த கோயில் வயர்லெஸ் சார்ஜாக ஒர்க் ஆகும். நம்முடைய ஃபோனில் மொபைல்ஸில் அதாவது வாட்சில் எல்லாமே இருக்குமே வயர்லெஸ் சார்ஜ். இதே மாதிரி ஒரு டெக்னாலஜி அந்த டிவைஸ்லேயும் இருக்குது வயர்லெஸ்ஸாக சார்ஜ் ஆகக்கூடியது. அண்ட் இந்த சிப்பில் 64 வயர்ஸ் 64 கேபிள்ஸ் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அந்த 64 கேபிள்ஸையும் தான் எங்களுடைய மூளையில வச்சு ஒரு தையல் மெஷின் மூலமாக அதாவது அந்த தையல் மெஷின் நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தையல் மெஷின் இல்லை, அதுக்குன்னு நம்முடைய மஸ்க் மாமா நம்மளுடைய தையல் மெஷினையும் அவரே செஞ்சு வச்சுக்கிறாரு. அந்த தையல் மெஷின் மூலமாக அந்த சிப்பை வச்சு நம்முடைய பிரெயினில் தையலும் செய்கிறாங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் சொன்னீங்களே நாங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்க மாட்டேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இது எப்படி பாசிபிள் ஆகும்? நாங்கள் நினைக்கிறது எப்படி அதை நடத்த தரும்னு தானே கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி நாங்கள் கட்டாயமாக பார்த்துருவோம். நம்முடைய பிரெயின் எடுத்தோம்னா நம்முடைய பிரெயினில் அதாவது வேவ்ஸ் இருக்குது. இந்த வேவ்ஸ் கிரியேட் ஆகுது. அதாவது நம்முடைய பிரெயின்ஸை நியூரான் சொல்ல
சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எலக்ட்ரான்ஸ் மாதிரி ஒரு கரண்ட் பாஸ் ஆகிற இப்படின்னு வச்சுக்கோங்க. நம்முடைய பிரெயின்ஸ்ல இந்த கரண்ட் பாஸ் ஆகும் போது, அதாவது நாங்கள் யோசிக்கிற இந்த சரி ஒரு விஷயம் செய்யும் போது நம்முடைய பிரெயின்ல இப்படி ஒரு கரண்ட் பாஸ் ஆகி ஒரு வேவ் கிரியேட் ஆகும். இதை நாங்கள் பிரெயின் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ சிம்பிளாக எடுக்கணும்னா நீங்கள் தூங்கி கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது வரக்கூடிய வேவ்ஸுக்கு டெல்டா வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்த விஷயமாக நீங்கள் கனவு காண்றீங்க, இந்த கனவு காணும் போது தீட்டா வேவ்ஸ் அந்த வேவ்ஸுக்கு சொல்லுவாங்க. அந்த கனவு வருவது இந்த தீட்டா வேவ்ஸ் மூலமாக. என்னோட நாங்கள் சுயமாக யோசிக்கும் போது நாங்கள் சுயமாக யோசிக்கிறோம், இதை செய்யணும் அதை செய்யணும், காலை தூக்கணும் கையை தூக்கணும், அவனுக்கு அடிக்கணும் அடிக்கணும்னு சொல்லி யோசிக்கணும் தானே. இந்த யோசனை எல்லாமே நடக்குது காமா வேவ்ஸ் மூலமா. அதாவது நம்முடைய மூளையில காமா வேவ்ஸ் சொல்லக்கூடிய இந்த வேவ்ஸ் கிரியேட் ஆகிறது மூலமா தான் நம்மளுடைய இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது. ஸோ நான் சொன்னது தானே யோசிக்கிறது எல்லாமே நடக்கும். ஸோ யோசிக்கிறது எல்லாமே இந்த காமா வேவ்ஸ் கிரியேட் ஆகிறதுனால தான் என்ன சொன்னேன் தானே. ஸோ இந்த காமா வேவ்ஸை வச்சு தான் அந்த சிப் வந்து இந்த காமா வேவ்ஸை கேப்சர் பண்ணி தான், அதாவது நம்முடைய பிரெயின்ல கிரியேட் ஆகக்கூடிய இந்த காமா வேவ்ஸை அந்த சிப் கேப்சர் பண்ணி, அதாவது பிரெயின் இப்படி ஒரு வேவ் நடக்குதுன்னு சொல்லி அதை கேப்சர் பண்ணி தான் நாங்கள் நினைக்கிறத அதை தெரிஞ்சு கொள்ளுது. ஓகே ரைட், அப்படி தெரிஞ்சு கொள்ளுது. நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்ன செய்ய போகிறோம் அதை தெரிஞ்சு கொள்ளுது. அதுவும் ஓகே, பட் ஆல்சோ எங்களுக்கு என்ன யூஸ் இதில், நாங்கள் இந்த சிப்பை வச்சு என்ன செய்ய போகிறோம். ஸோ நல்லா இருக்கிற மண்டையில் ஓட்டையை போட்டு இந்த சிப்பை உள்ளுக்கு போடணும்னு தான் கேட்குறீங்க. ஓகே ரைட், அதுக்கு நான் சொல்கிறேன், இந்த சிப் நல்லாவே ஒர்க் ஆகுதுன்றத நம்முடைய மஸ்மமா ப்ரூவ் பண்ணி காட்டிக்கிறாரு. எப்படின்னா இந்த இயர், அதாவது ஜனவரி மாதத்தில், அதாவது நோலன் சொல்லிக்கிற ஒரு பேஷண்ட், அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக அவருடைய ஷோல்டரு கீழால ஃபுல்லாகவே பேரலைஸ் ஆகிடுது. அதாவது இவருடைய ஸ்பைனல் கோட்ல C4 C5 என சொல்லக்கூடிய 2 போன்ஸும் டேமேஜ் ஆகுது. இந்த டேமேஜ் நடக்கிறதன் மூலமாக அவருடைய ஷோல்டரு கீழால இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸும் ஒர்க் ஆகுதில்லை. இவருக்கு இந்த சர்ஜரி செய்யப்படுது. அதாவது இந்த நியூராலிங்க் இன்வென்ட் சொல்லக்கூடிய இந்த சிப்பை அவருடைய மண்டையில ஓட்டையை போட்டு, அதாவது சர்ஜரி, இந்த டிவைஸை இவருடைய மண்டைக்குள்ள, அதாவது பிரெயின்ல இன்டெகிரேட் பண்றாங்க. ஸோ அது சக்சஸ்ஃபுல்லாக மாறுது. I can control a computer just like anyone else can, which is not something I was able to do beforehand. So wait a minute, you're moving the cursor, you're moving the cursor, Nolan, just by thinking about where you want it to go, or is it your eye? No, it's just me thinking about wherever I want it to go. எப்படின்னா அவர் லேப் யூஸ் பண்றாரு, அவரோட கைகாலம் ஒர்க் ஆகுதுல தான் இருந்தாலும் அந்த டிவைஸை வச்சு அவர் லேப் யூஸ் பண்றாரு. அதாவது மவுஸ் கர்சர் இருக்குதானே, இந்த கர்சரை மூவ் பண்றதுல இருந்து கிளிக் பண்றது எல்லாமே இவர் நினைக்கிறதின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அண்ட் இவர் செஸ் கேம் பிளே பண்றாரு, அவர் கைகாலமே ஒர்க் ஆகுது இல்லை இருந்தாலும் அந்த டிவைஸை யூஸ் பண்ணி இவர் செஸ் கேம் விளையாடுறாரு. அண்ட் அதே மாதிரி கார் கேம்ஸ் விளையாடி கொண்டிருக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி ஃபோன் எடுத்தீங்கன்னா ஃபோன்ல டைப்பும் பண்றாரு. அப்படின்னா அவர் யோசிக்கிறதன் மூலமாக இதுதான் டைப் பண்ணணும்னு சொல்லி அந்த கீஸ் நினைக்க அவர் அதுக்கு டைப்பும் ஆகுது. ஸோ நம்மளுடைய மஸ்மாம் ஒரு சிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது சக்ஸஸ் ஆகும், ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டிக்கிறாரு. அண்ட் அந்த நோலன் சொல்லக்கூடியவர் தான் ஃபர்ஸ்ட் பேஷண்ட். அண்ட் இப்போ ரீசென்ட்லி, அதாவது போன மாதம் அண்ட் எலெக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போ போன மாதம் அந்த சிப்பை இன்டகிரேட் பண்ணி அதுவும் நல்லபடியாகவே சக்ஸஸாக ஆயிருக்குது. Elon Musk revealing a second patient has been implanted with Neuralink, an experimental brain-computer interface that allows patients to control technology with their mind. Musk is a co-founder of the startup. I don't want to jinx it, but it seems to have gone extremely well with the second. அண்ட் இதே தொடர்ந்து நம்முடைய மார்க் மாமைக்கிறார் தானே, இவரும் இந்த மஸ்க் மாமுக்கு முன்னாடியே இதை பற்றி பிளான் பண்ணி வச்சுக்கிறாரு. அதாவது அவருடைய கம்பெனியில இதுக்கான வேலைகளை அவர் செஞ்சுட்டு தான் இருந்தாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த டிவைஸ் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சும்மா நீங்கள் நினச்சி பாருங்க, மார்க் மாமா இந்த வேலையை செஞ்சிருந்தா, அதாவது இந்த நியூராலிங்க் கொண்ட டிவைஸை மார்க் மாமா லான்ச் பண்ணியிருந்தா என்ன செஞ்சுப்பாரு. அதாவது ஆல்ரெடி இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாமே அட் போட்டு மனுஷனை கொள்றாரு. அதாவது நாங்கள் என்ன சர்ச் பண்ணுறோமோ கூகுளில் அதை அவர் திருடி இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாமே அட்டாக கொடுத்து அவர் காசு பார்க்குறாரு. இது நம்முடைய மூளைக்குள்ளே, அதாவது நம்முடைய மண்டைக்குள்ளே ஒரு சிப்பை வச்சு நாங்கள் என்னென்ன யோசிக்கிறோம் என்ற வரையில் அவர் எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொண்டு அதன் மூலமாக அவர் காசு பார்க்கறது. அதாவது மண்டைக்குள்ளே அட்டோட யோசிச்சு பாருங்க. Enjoy the next 30 minutes of ஸோ ஃபியூச்சர்ல இது எப்படி வரும், நம்முடைய மண்டைக்குள்ள ஒரு மொபைலை இன்சர்ட் பண்ண எப்படி இருக்கும். அதாவது நான் நினச்சா ஒரு யூடியூப் போகலாம், யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்கலாம், அண்ட் சேட் பண்ணலாம், வீடியோஸ் பார்க்கலாம். ஒரு மூளைக்குள்ள எல்லாமே நடக்கும். ஒரு மொபைல் மூளைக்குள்ள இருந்தால் எப்படி என்னமோ யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படித்தான் நடக்குமோ என்றது மாதிரி தான் இந்த டெக்னாலஜி எல்லாமே இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியர் கடைசியில், அதாவது இன்னும் 8 பேஷண்ட்ஸுக்கு இதே மாதிரி டிவைஸை இன்டகிரேட் பண்ணி, அதாவது இம்ப்ளான்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டி இலான் மஸ்க் பிளான் பண்ணி கொடுக்கிறாரு. அதாவது மொத்தமாக இந்த இயருக்குள்ள 10 பேஷண்ட்ஸுக்கு இதை இம்ப்ளான்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுக்கு அவர் பிளான் பண்ணி கொடுக்கிறாரு. ஸோ இதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இது நடக்க போகுதுன்னு சொல்லி. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் நீங்கள் அறிஞ்சுக்கணும் தானே. ஸோ அதுக்காக உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்யணும்னு. ஸோ மறக்காமல் அதை செஞ்சு விடுங்க. ஸோ எனக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அண்ட் உங்களை நிறைய பேர் அதை பண்ணாமலே பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஸோ அதை ஒரு தட்டி விடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.